குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஈரான் ஆதரவுடன் லெபனானில் செயல்படும் ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை எதிர்த்து 2 மாதம் முன்பு இஸ்ரேல் போரை துவங்கியது. ஹெஸ்புல்லாவின் ராணுவ முகாம்கள், பதுங்கு குழிகளை குறிவைத்து தெற்கு லெபனான் மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் தொடர்ந்து இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படை தரைவழி தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளது. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகள் தீவிரமாக நடந்தாலும் இன்னொரு பக்கம் போரும் தீவிரமடைந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு தரைவழி தாக்குதலில் அடுத்த கட்டத்திற்கு இஸ்ரேல் நகர்ந்தது. அப்போது தெற்கு லெபனான் கிராமம் ஒன்றில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுடன் இஸ்ரேல் வீரர்கள் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர். 6 இஸ்ரேலிய வீரர்களை ஹெஸ்புல்லா சுட்டுக் கொன்றது. பதிலடியில் 4 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். மறுநாள் இதே மாதிரி இன்னொரு இடத்தில் நடந்த நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டையில் வீரர்களை வழிநடத்திய இஸ்ரேலின் முக்கிய தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டார். அடுத்தடுத்து இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டது அந்த நாட்டிற்கு கடும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இதனால் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். கடைசி 3 நாட்களாக பெய்ரூட்டில் போர் விமானங்களை அனுப்பி சரமாரியாக குண்டுமழை பொழிந்து வருகிறது இஸ்ரேல். நேற்று தெற்கு பெய்ரூட்டில் இஸ்ரேல் போர் விமானங்கள் அடுத்தடுத்து 4 ரவுண்டு தாக்குதல் நடத்தின. குடியிருப்பு பகுதிகளில் இருந்த கட்டடங்கள் பொலப்பொலவென சரிந்து விழுந்தன. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்று காலையில் இஸ்ரேல் போர் விமானங்கள் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்தன. தெற்கு பெய்ரூட் நகரில் குடியிருப்புகளுக்கு இடையே இருந்த ஹெஸ்புல்லாவின் பதுங்கு இடம், ஆயுத மையம், இதர அலுவலகங்களை குறிவைத்து குண்டு வீசின. மதியம் வரை 5 முறை இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசின. இதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாக்கின. மூன்று நாட்களாக துல்லிய தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லாவை நிலைகுலைய செய்து இருக்கிறோம். குடியிருப்புகளுக்கிடையே மக்களை கேடயமாக பயன்படுத்தி ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கின்றனர். அப்பாவி மக்கள் இறப்பதை தவிர்க்க அவர்கள் வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்துவிட்டு பின்னர் தான் தாக்குதல் நடத்தினோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. 2 மாதங்களுக்கு மேலாக நடக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் லெபனானில் இதுவரை 2500 பேர் வரை கொல்லப்பட்டு இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது.